இந்த கல்யாணம் வந்து எப்படி செய்யணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேலே வந்து அவர் தாலி கொடுக்கோ, சரி நம்ம தான் கட்டணுன்ட்டு நான் கட்டிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், என்னம்மா நீயே பொண்ணை கூட்டின்னு போயிட பழகுத கட்டி அனுப்புற மாதிரி இல்லை பழகுதாருனாரு. இல்லை சார், உங்களை பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார், என்ன சார் செய்யுதுன்னா, சரி சரி பரவாயில்ல மாப்பிள்ளை கிட்ட குத்து கட்டுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதை கட்டினேன். அதேமாதிரி எனக்கு 4 ஆம்பளை பசங்க. இந்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகிருக்குது. எனக்கு இந்த கல்யாணம் வந்து நான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி கல்யாணம் எனக்கு முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு நல்லபடியாக நடத்துனாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தை வந்து சொல்லி எனக்கு தெரியப்படுத்துந்து எங்கள் வீட்டாண்ட இவங்க தான் இருக்காங்க. இவங்க மூலியமாக தான் நான் வந்து பண்ணேன். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ். இவங்க பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல, ஆனாலும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தினேன்பா. ஆமாப்பா. அதனால அவரை எப்படி அவரை பார்த்தோன்னே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி அவர்கிட்ட நெருங்கி இந்த தாலி வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால என்னால் என்ன பேசணுன்ற சந்தோஷம் எனக்கு இன்னுமே பேச பதப்பதப்பா இருக்கு. அவள்தான், வேற ஒண்ணு. என் பேர் கே வனிதாப்பா. மூலபத்திரம். அம்மா வந்து தாலி கட்டு போயிட்டாங்க. நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணீங்க, என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சேன்னா பண்ணாதான் இருந்தது பாக்குறதுக்கு. திடீர்னு பதட்டத்தில் என்ன பண்றது, அவர் வேற பக்கத்துல இருக்காரு, என்ன பண்றது, இவங்க தாலி கட்டுறாங்க, திடீர்னு இவங்க தாலி கட்டுறாங்க, தாலி கொடுக்காம அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு திடீர்னு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி தான் திடீர்னு பார்த்தா இவங்கள கட்டி இவங்களே இட்டு போயிடுவாங்க போல. இவர்ல என்ன இவர் பார்த்தா சொல்றாரு, என்னப்பா அம்மாவை கட்டி அம்மாவை இட்டு போயிடுவாங்க போல. அப்ப நீ எதுக்கு பண்றாங்க, சாரதா பக்கத்துல என்ன சொன்னாரு, என்னப்பா அம்மாவை கட்டுறாங்க தெரியலையே எனக்கு அப்படின்ட்டு அவர் தான் சொன்னாரு. என்னப்பா அம்மா கட்டுறாங்க சார், தெரியல கொடுக்கவே இல்லையா கையில. அப்புறம் உங்க கழுத்துல தாலி வந்து மாப்பிள்ளை கட்டுவாரு எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளையோட அம்மா கட்டினாங்க. என்ன நினைச்சீங்க அந்த நேரத்துல? பயம் வந்துச்சு எனக்கு சொல்லும் போது. என்ன அவங்க கட்டுறாங்கன்னு சொல்லி அப்புறம் தான் இவங்க கட்டினாங்க, தாலி கட்டினாங்க. எப்படி இருக்குமா அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு? அதான் இருக்கு, பிடிச்சிக்குது. உங்க வீட்டுல ஃபேமிலியில யாரும் வரலையா? அவர் தெரியாத வந்திருக்காரு. என் பேர் குணவதி. என் பேர் கே சூரியகுமார்.